வணக்கம் மக்களே, நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். ஒரு கட்சி கூட்டத்தை ஒரு மிகப்பெரிய அளவில் விளம்பரப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு கட்சிகளுமே மிகப்பெரிய அளவில் மாநாடு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய அந்த கட்சியினுடைய தன்மை எடுத்துரைக்கப்பட வேண்டும் என்று. ஆனால் மக்களுடைய பணத்தை மக்களுக்காக செலவழிக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கப்பட வேண்டும். இன்றைக்கும் எத்தனையோ கட்சிகள் தங்களுடைய சொத்துக்களையாவது அடமானம் வைத்து அந்த மாநாட்டை நடத்த வேண்டும், ஒரு அங்கீகாரமான அந்த பதவியை எடுக்க வேண்டும் என்பதற்காகவும் நன்கொடையாக வசூலித்து அந்த மாநாட்டை நடத்த வேண்டும். மற்றவர்கள் இருக்கக்கூடிய பணபலத்தை அந்த ஆட்சி அமைப்பினுடைய பேராசை காரணமாக இங்கு எண்ணற்ற அரசியல் கட்சிகள் மிகப்பெரிய அளவில் மக்களுடைய நிலைப்பாடு தெரியாமல் அந்த கூட்டத்தை கூட்டி மக்களை பட்டியல் அடைப்பதைப் போல ஒரு நிகழ்வுகள் மட்டுமே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கும் அந்த 3 வேளை உணவருந்த முடியாமல், ஒரு வசிப்பதற்கு வீடு கட்டமைப்பு இல்லாமல், இன்றைக்கும் வேலை வாய்ப்பு இல்லாத மக்களுக்கு ஒவ்வொரு மாநாடாக ஏற்படுத்தக்கூடிய இந்த செலவுக்கு பதிலாக அம்மக்களுக்குரிய உணவோ அல்லது தொழில் வாய்ப்பையோ அல்லது அவர்களுக்குரிய ஒரு நல்ல வீடு கட்டமைப்போ ஏற்படுத்தும் பொழுது ஒரு அங்கீகாரமான அந்த கட்சிகளுக்குரிய அங்கீகாரம் மேம்படுத்தப்படும். அதை விளம்பரப்படுத்துவதற்கு ஒரு நல்ல திட்டமாக அமையும். ஆனால் இங்கு எத்தனையோ கட்சிகள் இவர்களுடைய விளம்பரத்துக்காக மட்டுமே அம்மக்களை இன்றைக்கும் பயன்படுத்தி கொண்டு இன்றைக்கு மக்களுக்குரிய அந்த பாதுகாப்பு இல்லாமல் அந்த கூட்ட நெரிசலில் இன்றைக்கும் உயிரிழந்து கொண்டிருக்கின்றார்கள். இனி வரும் காலங்கள் அதாவது மக்களுக்குரிய அந்த 3 வேளை உணவுக்காகவும் அவர்களுடைய வீட்டினுடைய கட்டுமான பணிகளுக்காகவும் அவர்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு, தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய செலவுகளை மட்டுமே இந்த கட்சி கூட்டங்களுக்குரிய செலவு செய்யாமல் மக்களுக்குரிய செலவு செய்யப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.